அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ண எங்கள் ஏரியாவில் இருக்க லோக்கல் பீச்சுக்கு தான் போகணும். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட போகணும். கடல் மண்ணை பார்த்ததும் நாங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடல் மண்ணில் இருக்கிற சிப்பியை நானும் என் தங்கச்சியும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சிப்பி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி இருந்துச்சு. ஓப்பன் பண்ணவே முடியலை. அதே போல் நிறைய சிப்பியும் கிடச்சிச்சு. நானும் என் தங்கச்சியும் பாக்ஸில் கேரி பேக்லலாம் வீட்டில் போய் விளையாடுறதுக்காக எடுத்துக்கிட்டோம். அப்படியே பீச்சோட வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாயங்காலம் கடலை ரசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வானத்தில் ஃப்ளைட் போனிச்சு. வானத்தில் ஃப்ளைட்டை பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம்தான். ஃப்ளைட்டில் போயிருந்தாலும் வானத்தில் ஒரு ஃப்ளைட்டை பார்க்கும்போது ஒரு தனி குஷி தான். இவர் சிப்பியும் சங்கையும் பொறுக்கிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட ஒன்றுன்னா காமிச்சிட்டு இருந்தா. என்னதான் எங்கள் அம்மா எல்லாமே பார்த்துருந்தாலும் நாங்கள் காட்டுறதுனால புதுசாக பார்க்குற மாதிரி எங்களுக்காக எக்ஸைட் ஆனாங்க. பாருங்கள், இன்ஸ்ரா கையில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சங்ஸ் இங்கெல்லாம் கிடச்சிருக்கு. சிப்பி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. எல்லாத்தையும் டப்பாலே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டா. இன்ஸ்ராக்கு நிறைய சிப்பியும் சங்கும் கிடச்சிருக்கு. அட, அங்கே பாருங்கள், அவள் கையில் பெரிய சங்கு கூட இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. நாங்கள் போன டைம் ஈவினிங்னால அங்கே நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அடுத்த ஒரு சூப்பர் விஷயம் இருக்குது, மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். டக்குன்னு எனக்கு யூடியூப்பில் பார்த்தா வீடியோ ஞாபகம் வந்துருச்சுங்க. டக்குன்னு எங்கள் அம்மா கிட்ட தண்ணியை கேட்டு நானும் அந்த பாட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் யாராச்சும் இப்படி செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அது எவ்வளோ அழகாக வந்துருச்சுண்டு. அதோட என் தங்கச்சியும் நான் செய்கிற மாதிரி ஆசைப்பட்டு என் தங்கச்சியும் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தா. டக்குன்னு பார்த்தா ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா கடலில் ஒரு மீன் பிடிக்கிற கப்பல் போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் திருப்பியும் மீனோட வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா அது வரவே இல்லை. அப்புறம் என்ன, இன்சிராவும் என்ன மாதிரி சூப்பராக பண்ணிட்டா. இன்சிராவும் சூப்பராக செஞ்சுருக்கா பாருங்களேன். கடல் கரைக்கு வந்துட்டு என்ன கரையை மட்டும் காட்டிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ நேரம் தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது, சரி வராதுன்னு எங்கள் தம்பி கிளம்பிட்டான். பின்னாடியே நாங்களும் போயிட்டோம். கடற்கரைக்கு கால் நடக்கிறது என்ன சும்மாவா? ரொம்ப ஜாலி இல்லை? அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக கால் நடக்க போயிட்டே இருந்தோங்க உள்ளக்க. ஃபைனலி கால் நடச்சிடும் ஹாப்பியாக. என் தங்கச்சி நல்லா என்ஜாய் பண்ணா.
எழுதியாச்சா? என் பேரையும் இன்சிரா பேரையும் கடல் மண்ணில் எழுதியாச்சு. அப்புறம் என்ன, பானிபூரி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு வேலையை முடிச்சிட்டோம். போயிடுச்சு. அன்னைக்கு சூப்பராக போயிடுச்சு. Thanks for watching.